அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கருவுறும் தாய்மார்கள் தங்களுக்கு சர்க்கரை நோய் வராமல் இருப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும், இதையெல்லாம் தவிர்க்கணும், சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கணும், இது குறித்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனியிலிருந்து நீரிழிவு நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜெயசித்ரா சுரேஷ் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இந்தியாவிலே அந்த நோயாளிகள் அதிகம் இருக்கிறது இங்கே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னதான் ரேஷியோ அதிகம் இருந்தாலும் அது ஒரு ஆரோக்கியமான நிலை இல்லைங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் இன்னைக்கு லேடிஸில் குறிப்பாக இந்த கருவுறும் தாய்மார்களினுடைய சர்க்கரை நோய் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அண்ட் முதல்ல அவங்க எப்படி அதை கேர் எடுத்துக்கணும்னு சொல்லுங்களேன். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள கவனிச்சுக்கிறதோட தன்மை ரொம்ப கம்மி. அவங்க ஃபேமிலிக்கு தான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. குழந்தைங்கள பார்த்துப்பாங்க, ஹஸ்பண்டை பார்த்துப்பாங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்கள பார்த்துப்பாங்க. ஆனால் அவங்கள பார்த்துக்க மாட்டாங்க. அதனால் யூஸ்வலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் கம்மியாகிட்டு வருது சர்க்கரை நோய் வரவங்களுக்கு. ஸோ 25-30 வயசுக்குள்ளேயே சர்க்கரை நோய் வந்துடுது. ஸோ லேடிஸில் பார்த்தீங்கன்னா கர்ப்பமாகறதுக்கு பிளான் பண்ணும்போதே சர்க்கரை நோய் அளவு எப்படி இருக்குது, அவங்களுக்கு பார்டர் லைனில் இருக்கா இல்லை ஆல்ரெடி சுகர் வந்துருத்தான்னு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா டயபிட்டிஸ் சைலண்ட் ப்ராப்ளம். அதில் உங்களுக்கு தொந்தரவு எதுவும் தெரியாது ஆரம்ப காலத்தில். சுகர் லெவல் ரொம்ப ஹையானதுக்கு அப்புறம் தான் தொந்தரவு தெரியும். ஸோ பிளான் பண்ணுறாங்க ப்ரெக்னென்சிக்குன்னா கண்டிப்பாக எல்லாருமே சர்க்கரை நோய் அளவு இருக்கா, அவங்களுக்கு வியாதி இருக்கா இல்லையா தெரிஞ்சுட்டு, அப்படி இருந்ததுன்னா அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு கர்ப்பமாகிறது நல்லது. அப்போ ஹெல்த்தி பேபி போறோம். என்னன்னு தொடர்ந்து பேசலாம். அதற்கு ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. இப்போ என்னுடைய டாட்டருக்கு பிறந்த குழந்தையில சுகர் இருந்தது. சொல்லுங்கம்மா, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். நான் திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன். என்னுடைய பேர் நஸ்ரின். சொல்லுங்கம்மா. என்னுடைய டாட்டருக்கு பிறந்த குழந்தையில சுகர் இருந்ததுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அதுக்காக எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல. அது அந்த லாக்டோஜன் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக சுகர் ஃப்ரீ கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, அவ்வளவுதான். இப்போ 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 10 இயர்ஸ் ஆகி இப்போ அவளுக்கு இன்னும் டயக்னாஸ் பண்ணல, சுகர் இருக்கான்னு டயக்னாஸ் பண்ணல. பட் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி இருந்துட்டே இருக்கு. யூரினல் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஆகுது. இதனால சுகர் இருக்குமான்னு ஒரு டவுட் இருக்கு எனக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இப்போ நல்ல சின்ன வயசுலேயே சர்க்கரை வியாதி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா. ஸோ எல்லாருமே கொஞ்சம் உடல் எடை பருமனாக இருக்கிறவங்க சின்ன வயசுலேயே 10 வயசுலேருந்தே இப்போ ஸ்க்ரீனிங் இது ஆரம்பிச்சிடுறோம் நாங்கள். ஸோ நீங்கள் சர்க்கரை நோய் இருக்கா இல்லையாங்கிறது ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். வெறும் வயத்தில் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா 75 கிராம்ஸ் குளுக்கோஸ் குடிச்சு 2 hours டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லெவலை வச்சுட்டு சர்க்கரை வியாதி இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக தீர்மானமாக தெரியும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி பண்ணி பார்த்து அவங்களுக்கு இப்போ என்ன ஸ்டேட்டஸுங்கிறத பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் கிண்டிலேருந்து பேசுறேங்க. என்ன சந்தேகம் சார், கேளுங்க டாக்டர் கிட்ட. ஒன்றும் இல்லை, நான் ஒரு 10 வருஷமா எனக்கு சுகர் இருக்குங்க. நான் டேப்லெட் சாப்பிட்டு டியூட்ரால் டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஹலோ மேடம். சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. சரி. ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த டாக்டர் பட்டுன்னு சொல்லி டி நகர்ல இருக்காரு. அவர் தான் டியூட்ரால்னு சொல்லி ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாருங்க. சரி, அதுதான் சாப்பிட்டேன். 10 வருஷம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னும் எதுவுமே குறையவே இல்லை. அதே மாதிரி தான் பழையபடி 300 இருக்கு, இப்போ 300 இருக்கு. அதாவது டேப்லெட் மட்டுமே வைத்தியம் இல்லை. நாள் ஆக ஆக இப்போ 10 வருஷமா உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குங்க இல்லையா, நாள் ஆக ஆக மருந்தோட தேவைகள் இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா ரெகுலராக செக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆகலைன்னா கண்டிப்பாக மாத்திரைகளை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். மாத்திரைகளுக்கு கேட்கலைன்னா இன்சுலின் போடுற நிலைமையும் வரலாம். ஆனால் இது மட்டுமே இல்லை, நீங்கள் வாழ்க்கை முறைகளையும் கரெக்டாக செய்யணும். டயட் கண்ட்ரோலில் இருக்கணும், டெய்லி வாக் பண்ணணும், ஒரு அட்லீஸ்ட் 1/2 hour ஆகுது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நம்ம மருந்தோட தேவைகளை எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நல்லது. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். என்ன சந்தேகம் சார், கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு சுகர் இருக்குது. அதாவது இடைக்கிட கண்ணுடைய பார்வை எனக்கு அடிக்கடி கொஞ்சம் குறையுது. அப்புறம் திருப்பி நார்மலா வரும்போது அது கரெக்டான முறைக்கு வருது. அதனால என்ன செய்யலாமா? உங்களுக்கு சுகர் எவ்வளோ வருஷமா இருக்கு சார்?
எனக்கு ஃபிகர் வந்து ஒரு 4 வருஷமா இருக்குது. நான் 4 வருஷமா துபாயில இருக்கேன். நான் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு துபாய்க்கு வந்ததுக்கு வந்து நான் 4 வருஷமா ஆகுது. இது வரைக்கும் நான் வந்து அந்த அவங்க எழுதி கொடுத்த பழைய மாத்திரையை தான் நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். ரெகுலராக செக்அப் பண்ணிக்கிறீங்களா சுகர் லெவல்? நான் செக் பண்ணிக்கிறேம்மா. ஒன்ஸ் இன் 3 months கண்டிப்பாக பண்ணிக்கணும். சுகர் லெவல் அதிகமாகும் போது லென்ஸில் நீர் இழுத்துக்கிறதுனால சில பேருக்கு பார்வை குறைபாடுகள் டெம்பரரியாக வரலாம். அப்புறம் சுகர் கண்ட்ரோல் ஆகும்போது சரியாகும். இதுக்கு சுகர் நல்ல கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அண்ட் சுகர் இருக்கிறவங்க கண்ணு செக்கப்பு எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு தரம் ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ பார்வையில் டயபெட்டிக் ரெட்டினோபதி ஸ்க்ரீனிங்காக ஐ டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், நாங்க திருச்சில இருந்து பேசுறோம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு 3 வருஷமா சுகர் இருக்கு, அதனால டாக்டர் கிட்ட பேசணும். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எனக்கு வந்து சுகர் இருக்கு மேடம், இன்னும் குழந்தை எனக்கு பிறக்கல. அது வந்து கரு ஏதாவது பாதிக்குமா, இல்லாட்டி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த பாதிப்பு இருக்கிறதுனால கரு நிக்காம போயிடுமான்னு பயமா இருக்கு. உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்ததுன்னாக்கா கண்டிப்பாக சர்க்கரையை நல்ல கண்ட்ரோலில் வச்சுட்டு அப்புறமா கர்ப்பம் தரிக்கிறது நல்லது. ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தை ஃபார்ம் ஆகும்போது ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னா அதனால் உடல் உறுப்புகள் பாதிப்பு குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் டாக்டரை பார்த்து நல்ல சுகரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கர்ப்பம் தரிக்கிறது பிறக்கிற குழந்தைக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்க மதுரையில இருந்து பேசுறேங்க. நல்லதுமா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. சுகர் இருக்குங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், சொல்லுங்கள். சுகர் இருக்குங்க எங்களுக்கு. எவ்வளோ வருஷமாக இருக்கு உங்களுக்கு சுகர்? 6 வருஷமா இருக்கு. சரி. இப்ப நல்லா கண்ட்ரோலாத்தையே சாப்பாடு வாக்கிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப டக்குன்னு 300க்கு மேல ஆயிடுச்சுங்க சுகரு. ரெகுலராக மருந்தெல்லாம் எடுத்துக்கிறீங்களா? மருந்தெல்லாம் எடுத்துக்கிறோம். இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா? ஃபீவர் வருது இல்லை அந்த மாதிரி? இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே. அப்போது நீங்கள் டாக்டரை போய் பார்த்து மருந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் டயட்டும் வாக்கிங்கும் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு மேலேயும் சுகர் கரெக்டாக மருந்து எடுத்தும் கண்ட்ரோல் ஆகலைன்னா இன்ஃபெக்ஷன் சில பேருக்கு இருந்தால் கண்ட்ரோல் இல்லாமல் போகலாம். அதுக்கு ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கா, எதனால் சுகர் கண்ட்ரோல் இல்லை, மருந்து சரியாக போட்டோம், டயட் இருந்தோம், எக்ஸசைஸ் பண்ணியும்னு பார்த்துட்டு அப்படியும் இல்லைன்னா மருந்து அட்ஜஸ்ட் பண்ணி மருந்தோட ஸ்ட்ரென்த்தையோ இல்லை வேறு மருந்தையோ ஆட் பண்ண வேண்டியிருக்குமா. நன்றிம்மா. டாக்டர், சில லேடிஸ்க்கு வந்து இந்த வெஜினல் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி தொடர்ந்து வருது அப்படின்னா ஒருவேளை அவங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? ஃபங்கல் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து காமன் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு. ஸோ அது இல்லாதவங்களுக்கும் வரலாம். ஆனால் சர்க்கரை வியாதி இருந்தால் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறது நல்லது. இல்லை, இதை வந்து அப்போது இது வந்து சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்குது, அதனால வெஜினல் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது ரீசனால தான் இது இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம்? பிளட்டில் சுகர் லெவல் ஜாஸ்தி இருக்கும்போது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வர்றது காமன். ஓகே. ஸோ அப்போது இது இருக்குது அப்படின்னா சுகர் டெஸ்ட் பண்ணி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்க வேண்டியது. ஓகே. இப்போ அதில் மாற்றங்கள் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் டாக்டர்? யூஸ்வலாக வஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்கும், அந்த சைடத்தில் அரிப்பு இருக்கலாம், ஆர் பெயின் இருக்கலாம். ஸோ யூரின் போகிறச்ச எரிச்சல் அந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கலாம். அப்போது லேடி டாக்டர்கிட்டையோ இல்லை சர்க்கரை நிபுணர்கிட்டையோ காமிச்சு அதுக்கும் வைத்தியம் எடுக்கிறோம். சுகர் இருக்கா இல்லையான்னு பார்த்து அதையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். ஆனால் இந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள் வந்து ஏதோ கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு தான் முதல்ல நினைக்க தோணும். ஆனால் நீங்கள் வந்து சுகரும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சுகரும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் பரிசோதனை பண்ணும்போது கர்ப்பப்பையில் ஏதாவது ப்ராப்ளம்னால இல்லை கர்ப்பப்பை வாயில் ஏதாவது ப்ராப்ளம்னால அப்படி வருதா அப்படிங்கிறதையும் மருத்துவர்கள் செக் பண்ணுவாங்க. டாக்டர், இப்போ ஒரு தாய் பேசும்பொழுது தன்னோட குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்கிறதா சொன்னாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வருது அப்படின்னும் பொழுது ஒருவேளை அது கருவில் இருந்து அதில் வந்திருக்குமா, இல்லை அதன் பிறகு வரக்கூடிய மாற்றங்கள்னால இந்த சர்க்கரை நோய்ங்கிறது அந்த குழந்தைக்கு வந்திருக்கலாமா? 2 விதமாகவும் உண்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு வர டயபிட்டிஸ் வந்து டைப் 1 டயபிட்டிஸ்னு சொல்லுவோம். அது வந்து பேங்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் சுரக்கிற தன்மை கம்மியாக இருக்கும். அந்த மாதிரியான டயபிட்டிஸ் தான் காமன் குழந்தைங்களுக்கு. ஆனால் இப்போ வந்து ரீசெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா பிகாஸ் சில்ட்ரன் வந்து நிறையா ஓடியாடி விளையாடுறது கிடையாது, உடல் பருமனாக இருக்காங்க, அந்த மாதிரி இதில் பார்க்கும்போது டீனேஜ்லேயே வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா குழந்தைகளும் விளையாட விடணும். நல்ல ஹெல்த்தியான டயட் சாப்பிட்டு
நல்லா ஓடி ஆடி விளையாடணும். அப்போ வந்து சர்க்கரை நோய் வராமல் குழந்தைங்களுக்கும் பார்த்துக்கலாம். ஸோ முன்னாடிலாம் வந்து டைப் 2 டயபிட்டிஸ்னு சொல்லுவோம், அடல்ட்டுக்கு வர டயபிட்டிஸ். அது வந்து ரொம்ப 30 வயசு 40 வயசுக்கு மேலே தான் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து வயசு குறைஞ்சு இப்போது ஈவன் குழந்தைங்களுக்கும் வர்றது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. தொடர்ந்து பேசலாம் மேம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். ஹலோ வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? நான் கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. எங்க பிரதருக்கு 34 வயசு ஆகுது. சுகர் இருக்கு ஒரு 3 வருஷமா. சொல்லுங்க. அவருக்கு யூரின் சுகர் இருக்கு, பிளட் சுகர் கம்மியா தான் இருக்கு. யூரின் சுகர் 3+ இருக்கு. சரி, மேரேஜ் பண்ணலாமா என்னன்றது அவர் ரொம்ப பயந்துனே இருக்காரு, மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. யூரினில் வந்து ஒரு அளவுக்கு மேலே ரத்தத்தில் போனால் யூரினில் சுகர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பேர் ரீனல் கிளைகோசூரியான்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்குன்னு வைத்தியம் தேவை கிடையாது. பிளட் லெவலை வச்சுட்டு தான் வைத்தியம் செய்யணும். அண்ட் சுகர் வந்து வெறும் வயத்துலேயும் குளுக்கோஸ் குடிச்சு 2 மணி நேரம் கழிச்சும் பண்ணி பார்க்குற இது என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் சர்க்கரை அளவு வந்து ஜாஸ்தியாக இருந்தால் வைத்தியம் தேவை. யூரினில் சுகர் வரத்துக்கு சர்க்கரை நோயின்னு கிடையாது, அதுக்கு வைத்தியம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க ராமநாட்ல இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா? டாக்டர் கிட்ட கேளுங்க. எனக்கு சுகர் வந்து 3 வருஷமா இருக்கு. சொல்லுங்கம்மா. ஹலோ, 3 வருஷமா இருக்கு. அதோட வந்து உடம்புலாம் சுகர் வந்ததுல இருந்து உடம்புலாம் அரிவினையா இருக்கு, அரிக்க ஆரம்பிச்சிட்டு தடிப்படிப்பா வருது. சுகருக்கு என்ன மாத்திரை எடுக்கிறீங்கம்மா? மெடிசன் சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துட்டு. என்னம்மா? மெடிசன் சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி. சரி, அப்புறம் அப்படி வேற எதுவும் எடுக்கல. சுகர் கண்ட்ரோலில் இருக்கா உங்களுக்கு? சுகர் வந்து இப்போ கொஞ்சம் 2 மாதம் முன்னாடி பார்த்தா 350 இருந்துச்சு. சரி, சுகர் முதல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அப்புறம் இந்த மாதிரி அரிப்பு வந்து தடிப்பாக வரதுக்கு பேர் அர்டிகேரியான்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஆர் அலர்ஜி இருந்ததுன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு தோல் மருத்துவரை பார்த்தீங்கன்னா நல்லது. அவங்க வேறு ஏதாவது ரீசனும் இருக்கா, இல்லை சுகர்னால் மட்டும்தான் இப்படி அரிப்பு வருதான்னு சில டெஸ்ட்டுகள் எடுத்து பார்த்து உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, கிரிஜா, தாமரத்துல கிரிஜா பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா? கேளுங்க. எனக்கு வந்து 48 வயசு ஆகுது. சுகர் வந்து 198 இருக்குது. எப்பமா 198? 198 இருக்குது மேடம். யூரின்ல வந்து நார்மல் நில்லு. 198 வெறும் வயிற்றுல பண்ணும்போதா இல்லை சாப்பிட்டு பண்ணும்போதா? சாப்பிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணு மேடம். 1 ஹவர் கழிச்சுங்களா? 1 ஹவர் கழிச்சு மேடம். ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணலாமா இல்லை டேப்லெட் பண்ணணும் மேடம்? இப்போதான் 6 மந்த்தாக பார்த்துட்டு இருக்கேன். மருந்து எதுவும் எடுக்கிறது இல்லையா நீங்கள் சுகருக்கு? மேடம் இது வரைக்கும் எதுவும் எடுக்கல. டயட்டில் கண்ட்ரோலாக இருக்கீங்களாம்மா? நான் கண்ட்ரோலாக இருக்கேன் மேடம். வாக்கிங்லாம் போகிறீங்களா? இல்லை, நார்மலாக தான் இருக்கேன். வெயிட் வந்து 50 கிலோ 52 கிலோ தான் இருக்கேன். வெயிட் வந்து 48. வெயிட் நார்மலாக இருந்தாலும் நீங்கள் நடந்தீங்கன்னா சுகர் வந்து கம்மியாகும். உடம்பு வந்து இன்சுலின் தேவையில்லாமையே சுகரை யூஸ் பண்ணிக்கும். மருந்தோட அளவை கம்மியாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் சுகருக்கு மருந்து தேவையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வெறும் வயிற்றுலையும் டிஃபன் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சும் செக் பண்ணி பாருங்கள். வெறும் வயிற்றில் 120க்கு கீழே இருக்கணும். டிஃபன் சாப்பிட்டு 160லேருந்து 180க்குள்ளே இருந்ததுனால் நீங்கள் வந்து மாத்திரை இல்லாமையே கொஞ்ச நாள் பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக 2 ஹவர்ஸில் பார்க்குறத வச்சுருந்தாம்மா சொல்ல முடியும் உங்களுக்கு மருந்து தேவையா இல்லையாங்கிறத. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம் மேடம். நல்லது சார், என்ன சந்தேகம்? கேளுங்க. நான் வந்து சைக்காலஜிஸ்ட் மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன் மேடம். சொல்லுங்கள் சார். இப்போ வந்து எனக்கு சுகர் வந்து சாப்பிடாதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல 170 இருக்குங்க. சரி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து 270 இருக்குதுங்க. 270ங்களா? ஆமாங்க. சரி. இப்போ என்ன டாக்டரை கன்சல்ட் பண்ணல. டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்களா? டாக்டரை கன்சல்ட் பண்ணலாமா அப்படின்னு? கண்டிப்பாகுங்க. எப்போவுமே சுகர் எப்போ எடுத்தாலும் 200க்கு மேலே போகக்கூடாது. 200க்கு மேலே எப்போ போனாலுமே சர்க்கரையாதி இருக்குங்கிறது உறுதி தான். உங்களுக்கு டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறமா 270 இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டரை பார்த்து அதுக்கு உங்களுக்கு ஏற்றமான மருந்து உட்கொண்டு சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். சுகர் ஆரம்ப காலத்தில் ஒன்றும் தொந்தரவு செய்யாது, நல்லா தான் இருப்பீங்க. அதனால் அதை நெக்லெக்ட் பண்ணாமல் ஆனால் கண்ட்ரோலில் வச்சுட்டா தான் பின்னாடி அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தவிர்க்க முடியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை பார்க்க வேண்டியது அவசியம்.
நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? மேடம் நான் சேலத்துல இருந்து பேசுறேங்க, ரமேஷ் பேரு. நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம் எனக்கு ஒரு 12 இயர்ஸா இருக்கு மேடம் சுகரு, ப்ரெஷர் ரெண்டுமே இருக்கு மேடம். சரி நான் ரெகுலர் செக்அப் பண்ணிட்டு தான் மேடம் இருக்கேன். இப்போ ஓகே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபாஸ்டிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்றோம்ல மேடம், ம் அதுக்கு பிறகு நம்ம வந்து சாப்பிட்டு நம்ம ரெகுலர் மாத்திரை சாப்பிட்ட பின்னாடி தான் பிளட் கொடுக்கணுங்களா இல்லை தேவை இல்லைங்களா? அதுதான் ஒரு சந்தேகம், ரொம்ப நாளா எனக்கு அது சந்தேகம். இது ரொம்ப முக்கியமான சந்தேகம். நிறைய பேர் வந்து கொஞ்சம் அது வந்து சரியாக பண்ணாததுனால எங்களால் டிசைட் பண்ண முடியாது அந்த மருந்து இவங்களுக்கு போதுமா போதாதாங்கிறது. கண்டிப்பாக என்னைக்கு டெஸ்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கும் அந்த மருந்தை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த மருந்தோட எஃபெக்ட்னால சுகர் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும். நம்ம வந்து கண்ட்ரோலில் இல்லைன்னா மருந்தை கூட்டுவோம், கண்ட்ரோல் ஓவராக இருந்தாலும் மருந்தை குறைக்கணும். அதனால் கண்டிப்பாக மருந்து எப்பவும் போல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி எப்படி நீங்கள் போடுவீங்களோ அதே மாதிரி போட்டு சுகர் எடுத்தீங்கன்னா தான் 2 மணி நேரத்தில் செக் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக மருந்து எடுத்துக்கணும். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்கள் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுகிறோம் மேடம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ மேடம். ஹலோ சொல்லுங்கம்மா. எனக்கு 13 வயசுலேருந்தே சுகர் இருக்கு மேடம். சரி, இப்போ எனக்கு 27 வயசு ஆகுது. எவ்வளோ வயசுங்க? 27 வயசு ஆகுது. ஓகே. அப்போ வந்து இப்போ வரல இன்சுலின் போட்டுட்டே தான் இருக்கேன். என்ன இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்களாம்மா? சரி. எனக்கு அந்த குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் இன்ட்ரெஸ்டே இல்லாதான் மேடம் இருக்கேன். சுகர்லாம் கண்ட்ரோலில் இருக்குங்களா? இல்லைங்க மேடம், எந்த மாசமும் கண்ட்ரோல், இன்சுலினும் போடுறேன், டேப்லெட்டும் போடுறேன், கண்ட்ரோலே வரல. எவ்வளோ இருக்குமா இப்போ சுகர் உங்களுக்கு? சாப்பிட்றதுக்கு முன்னாடி 220 இருக்கு மேடம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் 365 இருக்கு. ஓகே, கண்டிப்பாக இது உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லைம்மா. நீங்கள் வந்து எப்பவும் பார்க்குற டாக்டரை பார்த்து கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இன்சுலினுக்கும் நீங்கள் சொல்கிற ப்ராப்ளத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து எதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்கிறத லேடி டாக்டரை பார்த்துக்கிறது நல்லது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். மேடம் ஏங்க அப்பாவுக்கு சுகர் இருக்குங்க. சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்கங்காட்டி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்கிறாங்க. அது வந்து எப்படின்ட்டு தெரியல, அதான் கேட்கலான்ட்டு மேடம்கிட்ட. உங்கள் சந்தேகம் என்னம்மா? இல்லை, சுகர் வந்ததால தான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அது சரியா? அப்படி சுகர் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் ஹார்ட் ப்ராப்ளம் வரத்துக்கு. இப்போ வந்து சக்கரை வியாதி வந்து பார்டர் லைனில் இருக்கும்போதே ஹார்ட்டுக்கு வந்து ரிஸ்க் அதிகம் ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு. ஏன்னா சர்க்கரை அதிகமாக பிளட்டில் இருக்கும்போது இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்தி ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். சுகர் மட்டுமே காரணம் இல்லை, சுகர் இம்பார்ட்டன்ட் காரணம். பட் மிச்சதெல்லாம் பிபி, கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங் ஆர் டொபாக்கோ யூஸ் இன் எனி அதர் ஃபார்ம், ஒபிசிட்டி அண்ட் உடல் பயிற்சி இல்லாமை, இதெல்லாமும் காரணம். பட் சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் இல்லாதவங்களை கம்பேர் பண்ணும்போது ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். நன்றிம்மா. டாக்டர், பொதுவாக இந்த சுகர் பேஷண்ட் ரொம்ப படபடப்பாக இருப்பாங்க அப்படிங்க. ஏன்னா ஒரு நேயர் கூட பேசும்பொழுது கடகடன்னு பேசிட்டே இருந்தாங்க. உண்மையிலேயே படபடப்புங்கிறது இருக்குமா இல்லை அது நார்மல் தானா? அவங்கவுங்க பர்சனாலிட்டியை பொறுத்தது. சுகர்னால படபடப்பாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் சில ஹார்மோன் லெவல்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா படபடப்பு வரலாம். ஆனால் சுகர் லோவாகும்போது பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹார்ட் பீட் ஜாஸ்தியாகி கொஞ்சம் அந்த ஸ்வெட்டிங், அந்த கிடினஸ், அந்த மாதிரி லோ சுகரில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆன்சைட்டி ஆர் ஆன்ஷியஸ்னஸ் வந்து சுகர்னால வர்றது இல்லை. ஜென்ரல் ஸ்ட்ரெஸ் அண்ட் சுகர், எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் அதிகம். சுகர் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே கூடுதலான ஸ்ட்ரெஸ் அதிகம். கரெக்டாக சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் கண்டுபிடிக்கணும், மருந்து உட்கொள்ளணும், டாக்டரை போய் பார்க்கணும். அது வந்து ரியலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபேக்டர். ஸோ அந்த இதனால கூட கொஞ்சம் ஆன்சைட்டி லெவல் ஜாஸ்தியாக இருக்கலாம். மேம், இப்போது சுகர் டெஸ்ட் அப்படின்னு நம்ம எடுக்க போகும்போது ஒரு நேயர் கேட்டாங்க, நான் வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு போகலாமா எப்படின்னு. அந்த மாதிரி வேறு ஏதாவது தைராய்டு ப்ராப்ளமோ இல்லை வேறு ஏதாவது ஹார்மோனல் ப்ராப்ளமோ இல்லை எம்டி ஸ்டமக்கில் சில டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த சுகர் டெஸ்ட் அப்படிங்கிறது போகலாமா? இதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை.
இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த சுகர் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் அவங்க செய்யணும், செய்யக்கூடாது? சுகர் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கண்டிப்பாக முதல் நாள் நைட்டு அவங்க யூஸ்வலாக எடுத்துக்கிற மருந்து எடுத்துக்கணும். ஏன்னா அந்த சுகர் மருந்துனால தான் மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் செக் பண்ணுற டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது தெரிய வரும். அதுக்கப்புறமா அவங்க வந்து வெறும் வயிற்றில் பிளட்டு கொடுக்கணும். பட் அதர் தைராய்டு மருந்து ஆர் பிபி மருந்து எதுவாக இருந்தாலும் அவங்க அதோட சேர்த்து எடுத்துக்கலாம். நாட் அ ப்ராப்ளம். சுகர் லெவல் அதனால் மாறுபடாது. ஓரல் ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறவங்க அந்த மாதிரி இதுதான் வந்து சுகர் லெவலை அஃபெக்ட் பண்ணும். பட் ரெகுலர் மிச்ச தைராய்டு மாத்திரையோ இல்லை பிபி மருந்து, கொலஸ்ட்ரால் மருந்து இதெல்லாம் வந்து ஒன்றும் சுகர் லெவல்ஸை அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கப்புறமாக வந்து டயட் எடுத்துக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் எப்பவும் போல் அவங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும். ரொம்ப ஜாஸ்தியாகவும் சாப்பிட வேண்டாம், கம்மியாகவும் சாப்பிட வேண்டாம். அப்போ சாப்பிடுறதுக்கு முன்னால் எடுக்கிற வேண்டிய மருந்தெல்லாம் முன்னாடி எடுக்கணும். அப்புறம் சாப்பிட்ட பிறகு எடுக்க வேண்டிய மருந்தை எடுத்துட்டு அதுக்கப்புறமா 2 hours வேல்யூ எடுத்தாங்கன்னாக்கா கரெக்டாக தெரியும். HbA1cன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் வந்து 3 month ஆவரேஜ் ஆஃப் சுகர். அது வந்து எனி டைம் எடுக்கலாம். சாப்பாட்டுக்கும் அந்த டெஸ்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வந்து ஆவரேஜாக சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்குது உடம்புல அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா யூஸ்வலாக நம்ம டெஸ்ட்டுக்கு போகும்போது வெறும் வயிற்றுலையும் டிஃபன் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு தான் எப்போவுமே லேபில் பண்ணுறோம். பட் லன்ச் டைமுக்கு அப்புறமா எப்படி இருக்குது இல்லை டின்னருக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நிறைய பேருக்கு நாங்கள் வந்து செல்ஃப் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸ்னு சொல்லுவோம். அது வந்து நாங்கள் இப்போது அட்வொகேட் பண்ணுறோம் எல்லாருக்குமே. முக்கால்வாசி இன்சுலின் அதுவும் பர்டிகுலர்லி எடுக்கிறவங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து சீராக நாள் ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த HbA1cங்கிறதும் நல்ல கண்ட்ரோல் இருக்கா இல்லையான்னு தெரியும். அது வந்து 7%க்கு கீழே வச்சுக்கணும். அப்போ தான் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ரிஸ்க்கெல்லாம் வந்து கம்மியாகும். நிச்சயம். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர், எனக்கு 1 year சுகர் இருக்கு. சொல்லுங்கம்மா. ஆனால் நான் வந்து டயட்டில் தான் இருக்கேன். டயட்லேயே கண்ட்ரோலில் இருக்குது. நான் எந்த டேப்லெட்டும் இல்லை, இன்சுலினும் இல்லை. இப்போ வந்து நான் 3 months கன்சீவாக இருக்கேன். எவ்வளோ இருக்குமா உங்களுக்கு சுகர்? இப்போ காலையில் பார்க்கும்போது கூட சாப்பிட்றதுக்கு முன்னாடி 86 இருந்தது. சரி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 120 இருக்கு. ஓகே. நான் இந்த மாதிரி டயட்லேயே மெயின்டைன் பண்ணலாமா இல்லை இன்சுலின் தேவைப்படுமான்னு கேட்குறேன். நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து சர்க்கரை நீரிழிவு நோய் ஸ்பெஷலிஸ்ட்டை கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ இந்த லெவல் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் கர்ப்பம் நாள் ஆக ஆக 20 வாரத்துக்கு மேலே உங்களுக்கு சுகர் லெவல்லாம் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னாக்கா குழந்தைக்கு வந்து கொஞ்சம் வெயிட் போடும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து நார்மல் டெலிவரி ஆகிற சான்ஸ் கம்மியாகும். நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும் ரெகுலராகவே. நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, செல்ஃப் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸ்னு. அது ரொம்ப முக்கியம் கர்ப்ப காலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான். அவங்களுக்கு வந்து வெறும் வயிற்றுலையும் 1 hour ஆஃப்டர் ஃபுட்டும் செக் பண்ணி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1லேருந்து 3 வாட்டியாவது செக் பண்ணி சுகர் கண்ட்ரோலில் இருக்காங்கிறத பார்த்துக்கணும். நார்மல் லெவல் சுகர் இருக்கிறவங்களை விட கர்ப்பம் இருக்கிறவங்களுக்கு வந்து சுகர் லெவல் நல்லாவே கம்மியாக இருக்கணும். ஃபாஸ்டிங் வந்து 95க்கு கீழே இருக்கணும். 1 hour வேல்யூ வந்து 140க்கு கீழே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் வந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் ரெகுலராக செக் பண்ணி தேவைப்பட்டால் இன்சுலின் கண்டிப்பாக எடுக்கணும். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. என்னுடைய கணவருக்காக கேட்கணும் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம், அவருக்கு ஃபாஸ்டிங் வந்து 179 இருக்கு. ஓகே. இப்போ என்னன்னா ஒரு 1 monthக்கு மேல இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்ச் சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா தலையில இருந்து வேர்வை அதிகமா வருது மேடம். அது சுகர்னாலயா இல்ல வேற எதனா ரீசன் இருக்குமா? சுகர் எவ்வளோ வருஷமாக இருக்குமா அவருக்கு? அவருக்கு 10 வருஷத்துக்கு மேல இருக்கு மேடம். 10 வருஷத்துக்கு மேலே இருக்கா? மருந்துகள்லாம் எடுத்துக்கிறாரா? எடுத்துக்கிறாரு. அது இதுவும் சாப்பிடுவாங்க, இந்த டொபாக்கோ சாப்பிடுவாங்க. என்னம்மா? பாக்கு சாப்பிடுவாங்க மேடம். அதனால இருக்குமா? இந்த வேர்வை வரத்துக்கும் பாக்குக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் சர்க்கரை பொதுவாகவே வந்து புகையிலை வந்து நல்லது இல்லை உடம்புக்கு. அதுதான் நம்பர் 1 உயிர்கொல்லி உலகத்திலேயே.
ஆனால் சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக டொபாக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. எனி ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ இஸ் ஹார்ம்ஃபுல். அதனால் கண்டிப்பாக நிறுத்த சொல்லுங்கள். அண்ட் சுகர் லெவல் வந்து ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா செக் பண்ணிக்க சொல்லுங்கள். அது கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். சில பேருக்கு லாங் டேர்ம் டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோனாமிக் நியூரோபத்தின்னு இருக்குது. அதனால் கொஞ்சம் வேர்வை அதிகமாக வருது இல்லை கம்மியாக வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் புகையிலையே நிறுத்த சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக அவருக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட்டை ஜாஸ்தி பண்ணும். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மதுரையில இருந்து பேசுறோம். என்ன சந்தேகம்மா, கேளுங்க. அதாவது எனக்கு வயசு 27 தான் ஆகுது. சொல்லுங்கம்மா. அடிக்கடி அபாஷன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனா சுகர் வந்து இவ்வளவு நாள் சுகர் பார்க்கல, இப்பதான் சுகர் பார்த்தோம். சுகர் எவ்வளோமா இருக்கு உங்களுக்கு? சாப்பிட்றதுக்கு முன்னாடி 103, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 161. ஓகே. டிஃபன் சாப்பிட்டு பண்ணீங்களாம்மா சுகர் வேல்யூ? சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் 103, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 161 இருக்கு. ஓகே. அதுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. காலையில மட்டும் 1 போட சொல்லியிருக்காங்க, போட்டுட்டே இருக்கோம் ரெகுலரா. ஓகே. சுகர் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற வேல்யூவை பார்த்தீங்கன்னா பார்டர் லைனில் வேல்யூவில் இருக்குது. ப்ரீ டயபிட்டிஸ்னு சொல்லுவோம். சுகர் 100க்கு கீழே இருக்கணும் ஃபாஸ்டிங்கில். அதுக்கப்புறமா 126க்கு மேலே போச்சுன்னா சுகர் உங்களுக்கு 103 இருக்குது. அண்ட் இந்த 2 மணி நேரம் வேல்யூ யூஸ்வலாக சுகர் இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக தெரியறதுக்கு 75 கிராம் குளுக்கோஸ் கொடுத்து பண்ணுவோம். அது 140க்கு கீழே இருந்தால் நார்மல், 200க்கு மேலே போச்சுன்னா சுகர். உங்கள் 161 டிஃபன் சாப்பிட்டு பண்ணதுனால கண்டிப்பாக சொல்ல முடியாது இது பார்டர் லைனாக இல்லையாங்கிறத. ஆனால் இது நீங்கள் வந்து அபாஷன் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து அன்கண்ட்ரோல் சுகர் இருந்தால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் மிச்ச இது டெஸ்ட் எல்லாமும் செஞ்சு உங்களுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா இல்லை வேறு ஏதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கா என்னங்கிறத நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். உடல் பருமனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் எடையை குறைங்க. அதுலேயே வந்து சுகர் லெவல் நார்மலைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? நான் மதுரை மாவட்டம் வாடிப்பேட்டில இருந்து பேசுறேன் மேடம். என் பேர் தனலட்சுமி. டாக்டர் பேசுங்க. பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். எனக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை காரணமா நாங்க வந்து பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டோம் மேடம். சரி. அப்ப எடுக்க போகும்போது தான் டாக்டருக்கு சுகர் செக் பண்ணும்போது சுகர் இருக்குன்னு சொன்னாங்க. ஆபரேஷனுக்கு 2 நாள் முன்னாடி தான் வந்து தெரிஞ்சு சுகர் இருக்கிறதா. ஓகே. ஆபரேஷன் பண்ணி உடம்பு சரியாகி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம். அந்த சுகருக்கு வந்து 15 நாள் மாத்திரை கொடுத்துருந்தாங்க. சரி. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது வந்து 250 இருந்துச்சு. சாப்பிட்ட பிறகாமா? இல்ல மேடம், ஆஸ்பத்திரி முத செக் பண்ணி சொல்லும் போது ஓகே அந்த 15 நாள் மாத்திரை சாப்பிட்டு நீங்க வெறும் வயிற்றுல வாங்க அப்ப செக் பண்ணணும்னு சொன்னாங்க மேடம். அப்ப வெறும் வயிற்றுல செக் பண்ணும்போது 80 இருந்துச்சு. சரி. டிஃபன் சாப்பிட்டு எடுத்தனாடி 167 இருக்கு, 187 இருக்கு. சரி. அது எப்படி மேடம், மாத்திரை டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கணுமா இல்ல திரும்ப செக் பண்ணலாமா? அதாவதுமா சக்கரை வியாதிங்கிறது பர்மனன்ட் வியாதி. அதாவது ஒருத்தருக்கு சக்கரை வியாதி வந்துருச்சுன்னா அதை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோலில் லைஃப் லாங் வைக்கணும். இது வரைக்கும் க்யூர்னு கண்டுபிடிக்கல. சக்கரை வியாதி இனிமேல் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் லெவல் வந்து ஃபாஸ்டிங் பார்த்தீங்கன்னா 80 இருக்குது, அது கொஞ்சம் கம்மி. ஸோ நீங்கள் நல்ல டயட்டில் அண்ட் வாக்கிங்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு நீங்கள் என்ன மருந்து எடுக்கிறீங்களோ அந்த அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆனால் மருந்தை வந்து நிறுத்தக்கூடாது. நிறுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 நாள் நிறுத்தினாலே உங்களுக்கு சக்கரை லெவல் பிளட்டில் அதிகமாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் போடுற மாத்திரை வந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்யும், உங்களோட சுகர் லெவலை கண்ட்ரோலில் வைக்கும். நைட்டில் போடுற மாத்திரை மறுநாள் காலையில் வரைக்கும் சுகரை கண்ட்ரோலில் வைக்கும். நீங்கள் ஒரு வேளை 2 வேளை விட்டால் கூட சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு வராது. அதனால் நீங்கள் உங்கள் மருத்துவரை போய் பார்த்து சுகர் மாத்திரையை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்கலாம். 80ங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியான லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மருந்தை குறைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் நிறுத்த முடியாது. தொடர்ந்து நீங்கள் மருந்து உட்கொண்டே ஆக வேண்டும். அதுக்கப்புறமா நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துருத்துனாக்கா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வெறும் வயிற்றுலையும் டிஃபன் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சும் HbA1cன்னு ஒரு டெஸ்ட் சொன்னேன் இல்லையா, 3 மந்த் ஆவரேஜ் சுகர், அதையும் பார்த்து நல்ல கண்ட்ரோலில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டா தான் சுகர்னால் வரக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் தவிர்க்க முடியும். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க கும்பகோணத்துல இருந்து பேசுறோம் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு கல்யாணம் 5 மாசம் ஆகுது. எங்க வீட்டுக்காருக்கு சுகர் இருக்கு. இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி போய் செக் பண்ணோம். சரிம்மா. இப்ப நான் கன்சீவா இருக்கேன். அதனால குழந்தைக்கு ஏதாவது சுகர் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்களா?
உங்கள் கணவருக்கு இருக்கிறதுனால குழந்தைக்கு பாதிப்பு வராது. ஆனால் நீங்கள் உங்களோட சுகர் லெவலை கண்டிப்பாக செக் பண்ணணும். இப்போ வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யாருக்கு சுகர் இருக்குது இல்லை, நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சது, 20-25 வயசுக்குள்ளேயே இப்போ சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமானதுனால இப்போ ஒரு பெண்மணி வந்து கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனேயே நாங்கள் வந்து கண்டிப்பாக சுகரை செக் பண்ணி பார்த்துடுறோம் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு. அப்படி ஆரம்ப காலத்தில் சுகர் இல்லைன்னா 24லேருந்து 26 வாரங்களில் திருப்பியும் சுகர் லெவல் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணுவோம். அது எல்லா பெண்மணிகளுக்குமே அது வந்து பொருந்தும். அதனால் அந்த ப்ரிகாஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் கணவருக்கு இருக்கிறதுனால குழந்தைக்கோ இல்லை உங்களுக்கோ வரணுங்கிற அவசியம் கிடையாது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? பாரதி, சென்னையில இருந்து கால் பண்றேன். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க. எங்க அம்மாக்காக கேக்குறோம் மேம். கேளுங்கம்மா. எங்க அம்மாக்கு 5 வருஷமா சுகர் இருக்கு. சரிம்மா. மெடிசின்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளா வந்து 300க்கு மேல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம். சரி. 3 வேளையும் மெடிசின் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகேம்மா. செக் பண்ணப்ப 190ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. எப்பமா பார்த்தது? 190 ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி செக் பண்ணிருந்தாங்க. அது வெறும் வயித்துல பார்த்ததா? இல்ல மேம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தாங்க. சரி. ஆனாலும் மெடிசன் வந்து 3 வேளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா. சரி, இது வேற எதுனா பண்ணலாமா இல்ல எப்படின்னு சொல்லுங்க மேம். நீங்க வந்து மருந்து வந்து கண்டிப்பா உட்கொள்ள வேண்டியது அவசியம். ஆனா பேசிக்கா டயட்டும் வாக்கிங் எக்ஸசைஸ் இதெல்லாமும் செய்யணும். அண்ட் 300ங்கிறது ரொம்ப அதிகம். அதுலேருந்து இப்போ வந்து 190ன்னு சொல்கிறீங்க. அதுவுமே வந்து கொஞ்சம் அதிகமான லெவல் தான். ஒரு 180க்கு கீழே வச்சுக்கிட்டா நல்லது. ஸோ இப்போ நீங்கள் மருந்தை நிறுத்தினீங்கன்னா என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா மருந்தை நிறுத்தாதீங்க, ரெகுலராக செக்கப்புக்கு போங்க. இப்போ அன்றைக்கி செக் பண்ணுற அன்றைக்கி மருந்து உட்கொண்டீங்களா இல்லையான்னு பாருங்கள். சில பேர் வந்து செக் பண்ணுற அன்றைக்கி மருந்தை எடுத்துக்காமல் செக் பண்ணியிருப்பாங்க. அதனால் கூட சம்டைம்ஸ் வந்து அதிகமாக காமிக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம ஒன்றும் முடிவு எடுக்க முடியாது மருந்தை இன்க்ரீஸ் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக மருந்தை உட்கொள்ளுங்க. அதுக்கு மேலேயும் கண்ட்ரோலுக்கு வரலைன்னா இன்சுலின் போடணுமா என்னங்கிறத பற்றி டாக்டர் உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? சார், நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். பரவாயில்ல சார். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க. மிஸ்ஸஸ்க்கு கேட்கணும் மேடம், டாக்டர் கிட்ட. சொல்லுங்க. கேளுங்க மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு நீங்க பேசுறது. தேங்க்யூ. எங்க மனைவிக்கு வந்து கொஞ்சம் சுகர் இருக்கு மேடம். சரி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து 327 இருந்தது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 555 இருக்கு. ஓகே. வயசு வந்து 32 அவங்களுக்கு. சரி. இதை பத்தி என்ன ஏதுன்னு கேட்கலாம் மேடம். ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னு இருக்கோம். ஓகே. என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க சார்? ஒரு நிமிஷம் மேடம். அவங்க பேசுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. சரி. மாத்திரை எடுத்துக்கிறாங்களா அவங்க? சுகர் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க மேடம். நடுவுல வந்து ஒரு 16 நாள் விட்டுட்டாங்க மாத்திரை. அது விட்டதுனால கொஞ்சம் இப்போ 2வது தொடர்ந்து போகவும் இல்ல அதிகமா காட்டுது மேடம். தொடர்ந்து சாப்பிடணும் மருந்தை, நடுவில் விடக்கூடாது. அப்படி நடுவில் விட்டுருந்தாங்க அதனால் ஜாஸ்தியாக இருக்குன்னா திருப்பியும் மருந்துகளை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். அதில் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து 32 வயசுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டைட் கண்ட்ரோல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. வெறும் வயத்தில் 110லேருந்து 120 அண்ட் சாப்பிட்ட பிறகு 160லேருந்து 180க்குள்ளே வச்சுருந்தா தான் அதனோட காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக மருந்தை நிறுத்த சொல்லாதீங்க. கரெக்டாக டாக்டர்கிட்ட போய் பார்த்து ரெகுலராக ஃபாலோ அப் பண்ண சொல்லுங்கள். டயட்டும் கண்டிப்பாக இருக்கணும், மருந்தை கண்டிப்பாக நிறுத்தக்கூடாது. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்க சார். நான் சர்க்கரை இருக்குதுங்க மேடம். நம்மளுக்கு சாப்பிட்டதுக்கு முன்னாடி 380 இருக்குதுங்க. சரி. பச்சை மருந்து சாப்பிட்றாங்க, நாட்டு மருந்து. அது சாப்பிடலாங்களா மேடம்? நாட்டு மருந்து பற்றி எனக்கு வந்து தெரியாது. அதை சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெறும் வயத்தில் இருக்கிற சுகர் லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எந்த முறை மருத்துவமை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும்
ரத்தத்தில் சுகர் அளவு கண்ட்ரோலில் இருந்தால் தான் அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகளை தவிர்க்க முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். எந்த மருத்துவம் ஃபாலோ பண்ணிங்கனாலும் சர்க்கரை பிளட்டில் கண்ட்ரோலில் இருந்தால் தான் பக்க விளைவுகள் தவிர்க்க முடியும் சார். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது எனக்கு சுகர் இருந்தது. ஓகே. இப்போ டெலிவரி 6 மாசம் ஆகுது. இப்போ செக் பண்ண நானு. சரி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 121 இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 169 இருக்கு. ஓகே. இப்போ நான் என்ன டேப்லெட் எடுத்துக்கணுமா கம்பல்சரி? உங்களோட லெவல்மா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்டர் லைன் ரேஞ்சில் வருது. ஆனால் முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இது வந்து நிறையா பெண்மணிகள் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, உங்களுக்கு கர்ப்பத்தில் சமயத்தில் வர சர்க்கரை நோய் அதுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறமா சரியாயிடும், அதுக்கப்புறமா நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. இது வந்து ஒரு வார்னிங் சைனுன்னு எடுத்துக்கணும். அதாவது கர்ப்பமாக இருக்கும்போது சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது என்னதுனால அப்படி ஆகுறதுனாக்கா, நம்ம இன்சுலின் ரிசர்வ் இந்த பாடி கம்மியாக இருக்கிறதுனால தான் கர்ப்ப காலத்தில் வந்து சுகர் லெவல் ஜாஸ்தியாக காமிக்குது. டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சுகர் லெவல் நார்மலைஸ் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரியான பெண்மணிகள் வந்து கண்டிப்பாக வந்து சர்க்கரை வியாதியை வரக்கூடிய வாய்ப்பு பிற்காலத்தில் ரொம்ப அதிகம். ஒரு 100 பேருக்கு வந்து கர்ப்ப காலத்தில் வந்து சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா அவங்க வந்து 50% ஆஃப் தி பீப்புள் வந்து 5 இயர்ஸில் வந்து சர்க்கரை வியாதி வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் டெலிவரிக்கு அப்புறமா கண்டிப்பாக 2 மாதத்தில் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த டெஸ்ட்டை பண்ணி பார்க்கணும். அதாவது வெறும் வயத்துலேயும் 75 கிராம் குளுக்கோஸ் குடிச்சு 2 மணி நேரத்துலையும் சுகர் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த லெவல் எப்படி இருக்குங்கிறத வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக அந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டை பண்ணிக்கணும். மெயினாக வந்து அவங்க டயட்டில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், வெயிட் ரொம்ப போடாமல் பார்த்துக்கணும், அப்புறம் நடக்கணும். இது பண்ணாலே வந்து சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்பை அவங்க கம்மி பண்ணலாம். யூஸ்வலாக டெலிவரிக்கு அப்புறமா என்ன ஆகும்னாக்கா, அம்மா வீட்டில் இருப்பாங்க, நிறையா சாப்பிடுவாங்க, ரொம்ப ரெஸ்ட் எடுத்துகிட்டு எடை ரொம்ப கூடி போயிடும். எடை கூடும்போது சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாகுது. அதனால் கண்டிப்பாக அவங்க வெயிட்டை கண்ட்ரோலில் வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணாதான் இந்த மாதிரி சர்க்கரை வியாதி பின்னாடி வராமல் பார்த்துக்கலாம். இவங்களுக்கெல்லாம் ரிஸ்க் அதிகம். கர்ப்ப காலத்தில் வந்தது அவ்வளோதான் எனக்கு சரியாக போச்சு அப்படிங்கிறது இல்லை. இதை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வார்னிங்காக எடுத்துட்டு சர்க்கரை வியாதி வரதை தடுக்கிறது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சிகள் எடுக்க வேணும். நன்றிம்மா. டாக்டர், இப்போது சுகர் அப்படின்னு சொல்லும்பொழுது பிளட் சுகர் எடுத்துக்கிறதா இல்லை யூரின் சுகர் எடுத்துக்கிறதான்னு கூட ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் எந்த அளவு அதிகமாக இருந்தது அப்படின்னா அவர்கள் சர்க்கரை நோயாளிகள் அப்படிங்கிற ஒரு கணிப்புக்கு வரலாம். அவர்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதற்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த யூரின் சுகர், பிளட் சுகர் அப்படின்னு 2 வெரைட்டி சொல்கிறாங்களா டாக்டர்? அதில் எது வந்து எந்த சுகர் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கானது அண்ட் ரெண்டுமே வேறு வேறையா இல்லை ட்ரீட்மெண்ட்ஸ் ரெண்டுத்துக்கும் வேறு மாதிரி இருக்குமா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே பிளட்டில் சுகர் ஜாஸ்தி ஆகும்போது யூரினில் காமிக்கும். ஆனால் அதை பேஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கா இல்லையாங்கிறத டயக்னோஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ யூரின் சுகர் கிடையாது. இப்போ முன்ன காலத்துலலாம் பிளட் சுகர் பண்ண முடியாத சமயத்தில் யூரின் சுகரை வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த இதெல்லாம் இப்போ காலம் மாறி போச்சு. இப்போ யூரின் சுகரை வச்சுட்டு வைத்தியம் பண்ணுறதில்ல. ரத்தத்தில் அளவை பார்த்துட்டு தான் வந்து ஒருத்தருக்கு சுகர் இல்லையா இருக்கா அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணணும். அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி வைத்தியம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே, அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு நேர்கிட்ட பேசிடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? சென்னையில இருந்து பேசுறேன், அப்துல் மாஜித். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க. சொல்லுங்க சார். டாக்டர், என் மாமுக்கு வந்துட்டு ஒரு 65 வயசு ஆகுது. அவர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 இயர்ஸா வந்து சுகர் டேப்லெட் எடுக்கிறாரு. டெய்லி வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் மினிமம் நடக்கிறாரு. ஓகே. அவருக்கு வந்து அந்த டயபெட்டிக் அந்த கண்ட்ரோல் இருக்கிறாரு. மந்த்லி 2 செக் பண்ணிக்கிறாரு. இருந்தாலும் இப்ப ரீசெண்டா வந்து அவருடைய பிளட் லெவல் குறையவே இல்லை.
ரீசெண்டா அவர் செக் பண்ணும்போது ஒரு 370 ஆஃப்டர் ஃபுட் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. சரி. இப்போ எனக்கு மெயின் கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்சுலின் அப்படின்னு சொல்லி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அவர்கிட்ட சொல்றாங்க. இந்த இன்சுலின் ஒன்ஸ் எடுத்தா திருப்பி அந்த டேப்லெட்டுக்கு வந்துட்டு அது கண்ட்ரோல் ஆகாதுன்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. இப்போ இதுல உள்ள ரியல் ஃபேக்ட் என்ன, இன்சுலின்ங்கிறது என்னது ஆக்சுவலா? இப்போ அதை எடுத்துட்டு பழையபடி லெவல் குறைஞ்ச பிறகு டேப்லெட் போட்டா அது இன்சுலின் தான் பழையபடி போடணுமா, இல்ல என்ன ரீசன் அப்படிங்கிற கேட்கறது தான் ஃபோன் பண்ணேன். முக்கியமான கேள்வி சார் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, சக்கரை வியாதி ஆரம்பத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, கண்டுபிடிக்கும் போதே ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து ஓரல் மருந்து கொடுத்தீங்கன்னா வேலை செய்யாது. அந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் இன்சுலின் ஆரம்பிப்போம். அந்த மாதிரி இன்சுலின் கொடுத்து சுகர் லெவலை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணினதுக்கப்புறமா நம்ம ஓரல் மருந்துக்கு மாற்றிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டெம்பரரியாக இன்சுலின் கொடுத்துட்டு அப்புறமா ஓரல் மருந்துக்கு மாற்றுறதுனால அதை திருப்பியும் இன்சுலினுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. சில சமயங்களில் பேஷண்ட்டுக்கு வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனால் சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, அந்த சமயங்கள்லாம் வந்து சாப்பாடு சரியாக இருக்காது, நேரத்துக்கு பட்னியாக இருப்பாங்க. அந்த மாதிரி சமயங்கள்லாம் வந்து ஓரல் மருந்து கொடுக்க முடியாத சமயத்தில் இன்சுலின் நாங்கள் கொடுப்போம். அப்போல்லாம் வந்து டெம்பரரியாக யூஸ் பண்ணுவோம் இன்சுலின். அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறமா நல்லா ஆனதுக்கப்புறமா திருப்பியும் ஓரல் மெடிசின்ஸ் ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் 10 வருஷமாக சுகர் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஓரல் மருந்துலேயும் சுகர் கண்ட்ரோல் ஆகலைங்கும்போது பாடியில் இருக்கிற இன்சுலின் லெவல் கம்மியாக இருக்குங்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிலைமையில் நம்ம இன்சுலின் ஆரம்பிக்கும் போது அது கரெக்ட் லெவலில் ஆரம்பித்தோன்னா அதை கண்டினியூ பண்ணினா தான் அந்த சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு வரும். அப்படி நீங்கள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த பழைய மாத்திரைக்கே போனீங்கன்னா சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் 10 வருஷமாக சுகர் இருந்து அவங்க வந்து ஓரல் மெடிசின்ஸில் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா இன்சுலின் ஆரம்பிக்கும் போது அதை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. நம்ம வந்து சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி டோஸை வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மினிமம் அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் ஆர் மருந்து கொடுத்து நம்ம அவங்கள கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? நான் திருநெல்வேலியில இருந்து மீனா பேசுறேன் மேடம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க. சொல்லுங்கம்மா. மேடம், நான் காலையில சுகர் இருக்கு, 300 சுகர் இருக்கு. காலையில இட்லி சாப்பிடுவேன், மதியம் சோறு சாப்பிடுவேன், நைட்டு கோதுமை சாப்பிடுவோம்லாமா, இல்ல இட்லி தோசை சாப்பிடலாமா? உணவு பொருட்களை பொறுத்த வரைக்கும்மா நம்ம வந்து என்ன சாப்பிட்டாலுமே உடம்புல போய் சுகராக தான் மாறும். ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன அளவில் சாப்பிட்றோங்கிறதுல தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி, கோதுமை, ராகி எல்லாமே ஒன்று தான். இதெல்லாம் வந்து நீங்கள் அளவை தான் கம்மியாக சாப்பிட்ணும். காய்கறிகள் விகிதத்தை ஜாஸ்தி பண்ணிக்கணும் சாப்பாட்டில், அதுதான் முக்கியமே தவிர இட்லி தோசைலையும் அரிசி தான் இருக்குது, சாதத்துலேயும் அரிசி தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து டிஃபன் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது கிடையாது. அளவை தான் நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். இட்லினா 3, தோசைனா 2, உப்புமா பொங்கல்னா 1 கப்பு, சாதம்னா 1.5 கப்பு, சப்பாத்தினா 2 இல்லை 3 சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு மிச்சத்துக்கு வந்து நீங்கள் காய்கறிகள் பார்த்திங்கன்னா நார்சத்து அதிகமான உள்ள காய்கறிகள்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வயரும் ஃபுல்லாகும், சீக்கிரம் பசிக்காது, சுகர் லெவலும் ஜாஸ்தி ஆகாது, உங்களுக்கு டயட்டில் இருக்கிற ஃபீலிங் இருக்காது. அதனால் எது சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அளவு தான் கம்மியாக சாப்பிட்ணும். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க. ஆக்சுவலி நாங்க 4 months கன்சீவ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். ஓகேம்மா. டாக்டர் ஒரு ஜிடிடி பண்ணி பார்க்க சொன்னாங்க. ஜிடிடி பண்ணதுல ஃபாஸ்டிங் இருக்கும்போது 91 இருந்தது. ஓகே. அதுக்கப்புறமா 2 hours கழிச்சு 185 வந்தது டாக்டர். ஓகே. இப்போ இதெல்லாம் கன்சீவ் ஆகுறதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் லெவல் உங்களுக்கு நார்மலாக இருக்குமா, ஆனால் குளுக்கோஸ் குடிச்சு பண்ணது வந்து பார்டர் லைன் ரேஞ்சில் வந்திருக்கு. இதை வந்து நாங்கள் ப்ரீ டயபிட்டிஸ்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் கர்ப்பம் ஆனதுக்கப்புறமா சுகர் லெவல் வந்து இந்த கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மிலிட்டஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கர்ப்ப காலத்தில் வர டயபிட்டிஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு நீங்கள் வந்து ஓவர் வெயிட்டாக இருந்தீங்கன்னா வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கர்ப்பம் தரித்த இம்மீடியட்டாகவே சுகர் லெவல் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ அப் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் சுகர் டயட் ஃபாலோ பண்ணி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறமா கர்ப்பம் தரிச்சிங்கன்னா நல்லது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? நான் பேசுறது கேக்குதாம்மா? சொல்லுங்கம்மா. ஹலோ மேம். என்ன சந்தேகமா கேளுங்க. மேடம் நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேடம் என் ஹஸ்பண்டுக்கு சுகர் இருக்கு. சரி. கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. என்னம்மா? ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஓகே. தலையில அடிபட்டு இப்போ சுகர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. வெறும் வயிற்றுல பார்த்தப்போ 72. என்னங்க? 72 இருந்தது. டேப்லெட் கொடுத்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்காங்க இப்போ ஒரு 6 மாசமா. ஓகே. இப்போ 72 இருந்தது வெறும் வயிற்றுல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 83. எவ்வளவு? 83. 83. ஆமா. முதல்ல டேப்லெட் வந்து 2 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரே மாத்திரை வந்து நைட்டு பாதி காலையில பாதியா கொடுக்க சொல்லிட்டாங்க. மருந்து உட்கொண்டு இருக்காராம்மா அவரு சுகருக்கு? சாப்பிட்டு இருக்காங்க. மற்றபடி சாப்பாடெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறாரா? பாதி பாதி கொடுத்துருக்காங்க. நைட்ல பாதி சாப்பிடுங்க. டயட் எல்லாம்? டயட் ரொம்ப கண்ட்ரோல் தான் மேம். இந்த ஃபுட் எல்லாம் வந்து ஜாஸ்தி ரைஸ் எல்லாம் சேர்த்துக்கிறது இல்லை. இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள் அந்த மாதிரி தான் சேர்த்துட்டு கொடுத்துட்டு இருக்கேன். மதியானம் வந்து இந்த ராகி தெனை அந்த மாதிரி ரைஸ் தான், மில்லட்ஸ் தான் சாப்பாடு கொடுக்குறேன். ஓகே. நார்மலா இருக்கு. சரி. நீங்கள் சொன்ன லெவல் வந்து பார்த்தீங்கன்னாம்மா சுகர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சுகருங்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப தேவை. மூளைக்கெல்லாம் வந்து சுகர் வந்து அது ஒன்று தான் வந்து அதை எனர்ஜியாக யூஸ் பண்ண முடியும். அதனால் சுகர் கண்ட்ரோல்னு நாங்கள் சொல்லும்போது அது ரொம்ப கீழேயும் போகக்கூடாது, அதிகமான அளவும் இருக்கக்கூடாது. அதை வந்து கரெக்ட் லெவலில் மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னாக்கா, அதிகமான லெவலில் இருக்குன்னாக்கா இம்மீடியட்டாக ஒன்றும் தெரியாது. ஆனால் லாங் டேர்மில் தான், ரொம்ப காலம் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு அதோட பக்க விளைவுகள் வரும். சுகர் கம்மியாச்சுன்னா அது இம்மீடியட்லி டேஞ்சரஸ். அதனால் நீங்கள் உங்கள் டாக்டரை போய் பார்த்து மருந்து தேவையா இல்லையாங்கிறத முடிவு பண்ணணும். ஏன்னா 72 அந்த மாதிரி 100க்கு கீழே வந்து சாப்பிட்ட பிறகு இருக்கிறதெல்லாம் வந்து லோ சுகர். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இம்மீடியட்டாக டாக்டரை பாருங்கள். மருந்தை வந்து குறைக்கணுமா இல்லை நிறுத்தணுமா இல்லை என்ன பண்ணணுங்கிறத அவங்க டாக்டர் உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. நன்றிம்மா. டாக்டர், இப்போது ஒரு சில நோய்கள் வரும்பொழுது நமக்கு ரியாக்ஷன்ஸ்ங்கிறது ஒரு சில மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த சுகர் வந்துருச்சுன்னா அதற்கு பிறகு அவனுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் டாக்டர்? சுகர் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ப்ராப்ளம். அது வந்து நான் சொன்ன லெவலில் 200 300 ரேஞ்சிலலாம் வந்து தொந்தரவு பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நார்மலாக தான் இருப்பாங்க. அதோட சுகரோட மெயின் ப்ராப்ளமே அதுதான். அதனால் யாரும் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ரொம்ப ஒல்லி ஆயிடுவாங்க. அது வந்து ரொம்ப நாளைக்கே கண்டுபிடிக்காம ஒன்றுமே அவங்க செக்கே பண்ணலை. அதுக்கப்புறமா வந்து 400 அந்த மாதிரி ரேஞ்சில் சுகர் அன்கண்ட்ரோல்டாக நிறைய நாள் இருக்கும்போது யூரினில் நிறைய சுகர் வேஸ்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னாக்கா உடம்பு இளைக்கும். அதுக்கப்புறமா தாகம் ரொம்ப இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா ஓவராக பசி இருக்கலாம். அதுக்கப்புறமா அந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. காலையில் எழுந்துக்கும் போதே டயர்டாக இருக்கும். அவங்களுக்கு எனர்ஜியே இருக்காது. உடம்பு வலி வரலாம், பேக் பெயின் வரலாம், முட்டி கை கால் வலி, அந்த மாதிரி ஜென்ரலைஸ்டு சிம்டம்ஸ் வந்து சுகர் ரொம்ப நாளைக்கு பார்க்காம செக் பண்ணாமல் அன்கண்ட்ரோல்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். அண்ட் கண்டுபிடிக்காமல் சில பேருக்கு வந்து இந்த காம்ப்ளிகேஷன் வர சமயத்தில் கூட கண்டுபிடிக்கிறவங்க இருக்காங்க. அதாவது சுகர் ரொம்ப நாளாக பார்த்துக்காம அவங்களுக்கு அதனால் வந்து கிட்னி பாதிப்போ இல்லை ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இல்லை கண் பார்வை குறையும் போது அந்த மாதிரி சமயத்தில் போய் செக் பண்ணும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து சுகர் லெவல் அதிகமாக காமிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்தந்த உறுப்புகள் எது பாதிச்சிருக்கோ அந்த விதமான சிம்டம்ஸ் அவங்களுக்கு தெரியும். பட் இன் ஜென்ரல் சர்க்கரை வியாதினால தொந்தரவு எதுவும் தெரியாது. தொடர்ந்து பேசலாம் மேம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. என்ன சந்தேகமா கேளுங்க. ஹலோ, சுகர் வந்து எனக்கு ஒரு வருஷமா இன்சுலின் போட்டுட்டு இருக்கேங்க. சரிம்மா. காலையில வெறும் வயிற்றுல 200 இருக்குதுங்க. சாப்பாட்டுக்கு பின்னால 350 இருக்குது. ஓகே. இன்சுலின் காலையில வந்து 30 போடுறேன். என்ன வகையான இன்சுலின் போடுறீங்கம்மா? ஹியூமன் மிக்ஸ்டுங்க. ஓகே. அது ரயோமேட் வந்து நைட் சாப்பிடுவேன். சரி. 850. ஓகே. ஆனா சுகர் வந்து ஒரு வருஷமாவே கண்ட்ரோலே இல்லைங்க. என்ன இன்சுலின் போட்டாலுமே அது மாதிரி தான் இருக்கு. ரொம்ப குறைஞ்சாலுமே 250 இருக்குது. ஓகேம்மா. நீங்க வந்து டயட்லலாம் கேர்ஃபுல்லா இருக்கீங்களா? டயட்னா சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆகுங்க. ஒரு 10 மணிக்கு சாப்பிடுவேன்.
காலையிலயாம்மா? காலையிலங்க இட்லி சாப்பிடுவேன், இல்ல தோசை சாப்பிடுவேன். ஓகே. சாயந்தரம் தான் ரொம்ப பசி அதிகமா ஆகுது. ஓகே. அப்ப என்னங்க சாப்பிடலாம்? இப்போ வந்து நீங்கள் சொல்கிற சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் இல்லைம்மா, கண்டிப்பாக அதிகமான லெவலில் தான் இருக்குது. இது சில பேருக்கு வந்து இன்சுலின் போட்டாலும் அதோட டோஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்கள் டாக்டரை பார்த்து டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இன்சுலின் சுகர் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் பசிக்கும், சுகர் ரொம்ப லோவாக போனாலும் பசிக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் உங்களோட சுகரை செக் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும். நடுப்புற வந்து பசிக்கும்போது நம்ம வந்து ரொம்ப ஸ்நாக்ஸு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்காமல் சுகர் லெவல் கம்மியாக இருக்கக்கூடிய சாலட்ஸு இல்லை ஏதாவது சுண்டல் இல்லை மோர் அந்த மாதிரியான உணவு வகைகள் உங்களுக்கு வயரையும் ஃபுல் பண்ணும், ஆனால் சுகர் லெவலும் ஜாஸ்தி ஆகாத மாதிரியான திங்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் சுகரை கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. அது வந்து இன்சுலின் டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணாலே கண்டிப்பாக கம்மி ஆகிடும். அதுக்கு நீங்கள் உங்கள் டாக்டரை போய் பாருங்கம்மா. நன்றிம்மா. டாக்டர் மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? ஹலோ, குட் மார்னிங் மேம். நான் குட் மார்னிங். பேசிக்கலி நான் மதுரை, ஆனா இப்போ வந்து ஆப்பிரிக்காலேருந்து கால் பண்றேன். சரிம்மா. ரொம்ப சந்தோஷம் மேம் லைன் கிடைச்சதுக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம். ஐ ஷுட் தேங்க் இந்த டிவி. நன்றிம்மா. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? மேடம், அப்புறம் டாக்டர் கிட்ட வந்து என் சிஸ்டருக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. 2 டைம்ஸ் அபார்ட் ஆயிருக்கு. சுகர் வந்து கூட தான் இருந்துச்சு. ஒரு 20 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு சுகர் லெவல் வந்து 179. சொல்லுங்கம்மா. அதனால வந்து நன்றிம்மா, நன்றி. மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? லட்சுமி. என்ன சந்தேகம் கேளுங்க லட்சுமிமா. நான் வந்து எனக்கு வந்து 69 வயசு ஆகுது. நான் 10 இயர்ஸா வந்து சுகர் மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். ஓகேம்மா. 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை எடுத்தாக்கா வந்து எனக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எம்டி ஸ்டமக்லயும் இருக்கு. சாப்பிட்டப்புறம் 160 180 200க்குள்ளதான் இருக்கு. ஓகேம்மா. என் ப்ராப்ளம் என்னன்னா எனக்கு வந்து முட்டி ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு. ஓகே. என்னால வந்து வாக்கிங் போக முடியல. டயட்ல வந்து நான் சர்க்கரை உப்பெல்லாம் எதுவும் சேர்த்துக்கிறது இல்ல. ஓகேம்மா. அதனால வாக்கிங் போறதுனால வந்து சர்க்கரை அது அதிகமாகுமா? செகண்ட் வந்து எனக்கு வந்து வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கா, நைட்ல எனக்கு தூக்கம் வருது இல்ல. அதனால சாப்பிட்டா காலையில எனக்கு மத்தியானத்துல ஓரளவுக்கு தூங்கலாம் போல இருக்கு. மத்தியானத்துல தூங்கினா எனக்கு சுகர் அதிகமாகுமா எனக்கு தெரியும். எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அது இன்சுலினோட தேவை இல்லாமையே சுகரை நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். ஆனால் முட்டி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க நடக்கிறது கஷ்டம் அப்படின்னாக்க அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு நடக்க ட்ரை பண்ணணும். எவ்வளோ முடியுதோ, காலையில் 5 நிமிஷம், மத்தியானம் 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம், அந்த மாதிரி சம தரையில் நடந்தீங்கன்னா யூஸ்வலாக பிரச்சனை வராது. முட்டி தேய்மானத்துக்கு வேறு ஏதாவது பண்ணணுமா நீங்கள் ஆர்த்தோபெடிக் டாக்டரை பார்த்துக்கலாம். ஆனால் நடக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக, எவ்வளோ கம்மியாக பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமாங்க வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாக இருந்தாலும், தூக்கம் சரியாக இல்லைனாலும் நமக்கு சில ஹார்மோன்ஸ் எல்லாம் உடம்புல சுரக்கிறதுனால சுகர் கண்ட்ரோல் வராமல் இருக்கலாம். அதனால் அதுக்கு நீங்கள் வைத்தியம் எடுத்துக்கோங்க. மத்தியானம் தூங்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் தூங்கினீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுனால சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுமா. நன்றிம்மா. டாக்டர் மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா. எங்கிருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோமா. என்ன சந்தேகமா கேளுங்க. எனக்கு இல்ல, எங்க அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்கு ரொம்ப நாளாவே. ஓகே. எங்க அப்பாவுக்கு வந்து கண்ணு வலி, காலைல எந்திரிச்சோடனே வந்து மயக்கமா வருதுன்றாங்க. ஓகே. சுகர்னால வந்து கண்ணுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா மேம்? என்ன கேள்விமா? சுகர்னால கண்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருந்ததுனாக்க ரெட்டினாங்கிற பகுதி வந்து கண்ணில் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். அதுக்கு கண் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா மருந்து போட்டு டைலேட் பண்ணி உள்ளே வந்து ரெட்டினாவை செக் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஆரம்பத்துலேயே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோன்னா அந்த விஷன் ப்ராப்ளம் ப்ராக்ரஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் சொல்லுவோம் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐ செக்கப் பண்ணிக்கோங்கன்னு. ப்ராப்ளம் இருந்ததுன்னா டாக்டர் சொல்லுவாங்க எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியா, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியா, டிபெண்டிங் ஆன் தி டேமேஜை அதை ஃபாலோ அப் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நன்றிம்மா. டாக்டர், பொதுவாக இந்த சுகர் பேஷண்ட் அப்படின்னா சில வகை உணவுகளை தவிர்த்துடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன், என்னெல்லாம் எடுத்துக்கலாம்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சக்கரை வியாதிக்காரங்க சாப்பிட்றது தான் ஹெல்த்தியஸ்ட் டயட்டு. எல்லாருமே அது மாதிரி தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோம்னா சக்கரை வியாதி வராமல் பார்த்துக்கலாம். ஆனால் எல்லாரும் சக்கரை வியாதி வந்த அப்புறமா இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு சொல்ல போகிறாங்க. அதனால நம்ம வந்து அப்போ பார்த்துக்கலான்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஆக்சுவலாக ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் எல்லாருமே ஆரம்பத்துலேருந்தே ஆக்சுவலி ஃப்ரம் சைல்ட்ஹுட் வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து சக்கரை வியாதி வராமல் கூட பார்த்துக்கலாம். அதனால் மெயின் இது வந்து பியூர் ஸ்வீட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அது வந்து சுகர் இல்லாதவங்களுக்கு வெயிட்டை கூட்டும். வெயிட்டு கூடுறதுனால சுகர் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சக்கரை சாப்பிட்றதுனால சக்கரை வியாதி வரதில்லை, ஆனால் அந்த ரிஸ்க்கை ஜாஸ்தி பண்ணுது. ஸோ மெயினாக வந்து ஜங்க் ஃபுட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இது புதுசு இல்லை. நிறைய இடத்துல பார்த்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால நீங்கள் சொன்ன நிறைய தகவல்கள் வந்து பயனுள்ளதாக வந்திருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு சுகர் அப்படின்னா வெறும் பிளட் சுகர் இல்லை யூரின் சுகரா இல்லை என்ன மாதிரி டெஸ்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல சந்தேகங்கள் இருந்துச்சு. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைய ஹலோ டாக்டரில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். வணக்கம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை வியாதி இருக்கிறவர்களுக்கான நிறைய சந்தேகங்கள் தானாகவே இருந்திருக்கும். இல்லை மற்றவர்கள் சொல்லி இதை செய்யலாமா அதை செய்யக்கூடாதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். அது எல்லாவற்றுக்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.